நங்கூராம் சொந்தங்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். முந்தா நாள் நம்ம விஜய் வந்து சென்னை டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. அங்கே அந்த உடன்படிக்கையில் சரியாக வரல போல் இருக்கு. எப்படி விட்டாங்கன்னு தெரில, எதை வச்சு இவனை விட்டாங்க, விஜய் விட்டாங்க அப்படின்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் மோடி சிக்க வச்சிருவார். ஏன் சிக்க வைக்காமல் விட்டாருன்னு தெரியல. இப்போ சிக்க வச்சாலும் அவனுக்கு ஆப்பு தான், சிக்க வைக்காட்டியும் அவனுக்கு ஆப்பு தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஒருவேளை வேட்பாளர் தேர்வு நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம், 60 தொகுதிகளுக்கு நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு வெளியே சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உண்மையிலே உள்ளே போய் 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஒருவேளை அந்த எல்லா தொகுதிகளுக்கும் 234 தொகுதிகளுக்கும் பணம் செலவு பண்ணால் வேட்பாளர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா ஊர்லேயுமே விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. மொத்தமே போட்டால் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு 10 லட்சம் பேர் தேர்வாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க, 10 லட்சம் ஓட்டு போடுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். 10 to 15% ஓட்டு அப்படின்னு ஒரு பத்திரிக்கை, பிரபல பத்திரிகை சொல்லியிருக்குது. ஆங்கில பத்திரிக்கை, இந்தியா பத்திரிக்கை, தமிழ் பத்திரிக்கை எல்லாம் இருக்குது. அதில் இந்தியா டுடேன்னு பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது சொல்லியிருக்குது. 10-15% இல்லாட்டா 1-2% கூட போகலாம், இல்லை 1% குறைச்சி போகலாம். ஆனாலும் வந்து 240 தொகுதிகளில் நிற்கிறதுக்கு ஆள் வேணும்ல. அந்த ஆள் வந்து மற்ற கட்சி வேட்பாளர்களோட வலுவான ஆளாக இருக்கணும். இப்போ 234 தொகுதியிலையும் ஆட்கள் இருக்காங்க, ஓட்டு போகிறதுக்கு ஆட்கள் இருக்காங்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் விஜயோட ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அந்த ரசிகர்கள் கூட்டத்தில் எவனையா ஒருத்தனை கூப்பிட்டு நிற்க வச்சு, ஒரு பொம்பளை பிள்ளையோ ஒரு ஆம்பளை பிள்ளையோ நிற்க வச்சு சீட்டு கொடுத்தாலும் வச்சுக்கோங்க, அந்த பர்டிகுலர் ஆள் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் பணம் செலவு பண்ணுறது ரெடியாக இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு சிந்தனை. இரண்டாவது, கட்சியிலேருந்து பணம் செலவு பண்ணாக்கா ஒரு வேளை நிற்கலாம். ஆனால் ஓட்டு போடுறது போடாமல் இருக்கிறதுங்கிறது மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். அது ஒரு பக்கத்து. மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஒரு நடிகனை பார்க்க போகிற கூட்டம் வேறு, ஒரு நடிகன் மேலே அபிமானம் வச்சு. இப்போ எனக்கு கூட விஜய் பிடிக்கும். விஜய் இந்த இப்படி தலையிலே ஆட்டுவாங்கள்ல, அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஆட்டுவான், நல்ல நடிகன், நல்ல ஒரு டான்ஸர். அவன் நடிக்கிறதை விட நல்ல டான்ஸ். அவன் நடிக்க தெரியாது, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும், அது ஒரு டான்ஸர். இப்போ அஜித் மாதிரியெல்லாம் சூர்யா மாதிரியெல்லாம் நடிக்க தெரியாது, அது ஒரு டான்ஸர். அதனால அவனுடைய நல்லா பிடிக்கும். அந்த நக்கல் நையாண்டியெல்லாம் பண்ணுவான், அதெல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும் அவன் நடிகன், அவ்வளோதான். மற்றபடி அரசியலுக்கு லாய்க்கா அப்படின்னா லாய்க்கு இல்லை. ஏதோ 10 பேர் கூட்டம் வருது, ஒரு 5000 பேர் 10,000 பேர் கூட்டம் வராங்க, நமக்காக 40 பேர் செத்துருக்காங்க, அப்போ நம்ம அரசியல் நிற்கினா நமக்கு நல்லபடியாக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். இல்லை, அரசியலுங்கிறது வேறு. ஒவ்வொரு மனிதனும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மிகவும் புத்திசாலிகள். ஒருத்தன் சொன்னான் தெரியுங்களா, என்னடா இவங்க சாமின்னு உருண்டு சாமி கோயிலுக்குள்ளாக போகிறாங்க, கோயிலுக்குள்ளாக கும்பிடுறாங்க, மாலை போட்டு போகிறாங்க, கால்நடையாக போகிறாங்க, பாதசாரியாக போகிறாங்க, பாத யாத்திரையாக போகிறாங்க, எல்லாத்துலேயும் என்ன போகிறாங்க, யாத்திரையாக போகிறாங்க, திருப்பதிக்கு போகிறாங்க, மேல்மருவத்தூர் போகிறாங்க, எல்லா ஊருக்கும் போகிறாங்க. ஆனால் ஓட்டு மட்டும் திமுகவுக்கு போடுறாங்க. இதில் என்னடா லாஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டான். அதுக்கு என்ன பதில்னாக்க, சாமி கும்பிட்றதுங்கிறது வேறு. அது வந்து மனிதனுடைய ஆத்ம திருப்தியாக கும்பிட்றோம். ஆனால் ஓட்டு போடுறதுங்கிறது அடுத்த 5 வருடங்கள் இந்த மண்ணினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடாது. இந்த மண்ணில் வாழக்கூடிய உயிர்களினுடைய தலையெழுத்தை தீர்மானம் பண்ணக்கூடியது. எப்படி வாழணும், என்ன படிக்கணும், எப்படி துணி உடுத்தணும், எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், அவங்கவுங்க விருப்பத்துக்கு சாப்பிட்றதா, இல்லை அடுத்தவங்க விருப்பத்துக்கு சாப்பிட்றதா, இல்லை அவங்கவுங்க விருப்பத்துக்கு படிக்கிறதா, அடுத்தவங்க விருப்பத்துக்கு படிக்கிறதா, இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. அரசியல்லாம் பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும், இந்த மண் உள்ள வரைக்கும், இந்த மக்கள் உள்ள வரைக்கும் அரசியல் தான் அத்தனையும் முடிவு செய்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அரசியல் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. நமக்காக தான் அரசியல். ஆனால் நமக்காக தான் அரசியலுங்கிறது ஒரு பக்கத்து. ஆனால் அந்த அரசியல் அப்படி எந்த வழியில் நம்மளை கொண்டு போய் செல்லுது அப்படிங்கிறது தான் மேட்ரு. இப்போது அடுத்த 5 வருஷத்துக்கு வாக்காளர்கள் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க, நம்ம குழந்தைங்க இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறாங்க, இப்போ எது வேணாலும் படிக்கிறாங்க. ஆனால் ஒருவேளை இப்போ திமுக வராட்டினாக்கா, விஜய் வந்தாவோ, இல்லை அதிமுக வந்தாவோ, இல்லை வேறு யார் வந்தாலோ, முதல்ல அவன் பிடுங்கிறது புதிய கல்விக் கொள்கை தான். அவன் கொண்டாந்து உள்ள துணிக்க வர்றது புதிய கல்விக் கொள்கை. அதாவது விஸ்வகர்மா கல்வி திட்டம், அதுதான் அதுக்கு பேர். அந்த விஸ்வகர்மா கல்வி திட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3ஆவதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம், 5ஆவதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம், 8ஆவதுல ஒரு பப்ளிக் எக்ஸாமு, 10ஆவது ஒரு எக்ஸாமு, 11 பப்ளிக்கு, 12 பப்ளிக்கு.
அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா 3ஆவதுல பப்ளிக் வச்சானா அதுலேயே கட் பண்ணுவான். 5ஆவதுல தோற்று போயிட்டு அதுலேயே கட் பண்ணுவான். தோற்று போனவங்கள அதை கூப்பிடுவான். உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு எல்லாம் நம்ம போனோடனே நம்ம தான் அட்மிஷன் போடும்போதே நம்ம பேர் இப்போ லெட்ரு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்றோம்ல. நான் இது என் பிள்ளைங்க, நான் வந்து சவரம் பண்ணுற வேலை பார்க்குறேன், இல்லை நான் வந்து கொத்தனார் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றோம்ல. கேட்குறாங்கல்ல அப்பாவுடைய தொழில் அதெல்லாம் கேட்பாங்கல்ல, அதில் எழுதி கொடுத்துட்றோம்ல. அப்போ அதை வச்சு அவன் சாதி கண்டுபிடிப்பான். கொத்தனார் வச்சு சாதி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சவரம் பண்ணுற தொழிலாளினா அவன் ஜாதியை கண்டுபிடிச்சிடும். இப்போ வந்து மாடு மேய்க்கிற தொழிலாளிலாம் அதுக்கு ஜாதி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதில் வந்து பர்டிகுலராக வாங்கிடுவான். என்ன ஆளுங்கிறத என்ன சாதி சர்டிஃபிகேட் தானே சேர்க்குறோம் ஸ்கூலில். அதனால் அது ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போது அவன் என்ன பண்ணுவான், 3ஆவதுலேயோ 5ஆவதுலேயோ 8ஆவதுலேயோ ஃபெயில் ஆனால் அந்த பிள்ளைய ஏப்பா நீ வந்து உங்கள் குலத்தொழில் இருக்கப்பா அதை கற்றுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வருவான். அதுக்கு பேர் தான் குலத்தொழில். அதுக்கான உதவிகள் அதுக்காக நாங்களே பாடம் சொல்லி கொடுக்குறோம்மா. இப்போ சவரம் பண்ணுற தொழிலாக அது நாங்களே கற்றுத்தரோம், ஸ்கூல்லேயே கற்றுத்தரோம். அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. செய்வான். ஏன் அப்படின்னா சவரம் பண்ணுறவன் சவரம் பண்ணுற பிள்ளையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய கான்செப்ட். அவனுடைய வேதம் தான் சொல்லுது, அவனுடைய மறையை தான் சொல்லுது, அவனுடைய கீதையை தான் சொல்லுது. 4 வர்ணங்களை நானே படைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கிருஷ்ணன் எங்கடா சொன்னான், எப்போ வந்து சொன்னான், என்னைக்கு வந்து சொன்னான், எந்த காலத்தில் வந்து சொன்னான்? இல்லை, அவன் சொன்னான்னு இவங்க எழுதிட்டாங்க. கிருஷ்ணனுங்கிற ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? எப்போ பார்த்தா, யார் பார்த்தா? சொல்கிறது தான். கிருஷ்ணன் ஒருத்தர் தான், பகவத்கீதை நடந்துச்சு, பாரத போர் நடந்துச்சு, அதில் வந்து தேரை அமுக்குனாரு, அதனால் அம்பு மேலே போயிருச்சு. இதெல்லாம் கதைகள், கட்டுக்கதைகள், புனை சுருட்டுகள், புனை சுருட்டுகள். அப்போது கிருஷ்ணன் வந்து எங்கே சொன்னான்? எந்த சாமி வந்து என்னைக்கு எதை சொல்லியிருக்குது? கண்டிலர் விண்டிலர் கண்டிலர், அதானே, வேற ஒன்றும் இல்லையே. அப்போது அவன் கடவுள் சொன்னதாக இவன் எழுதி வச்சிருக்கிறான். நம்மளை ஏமாத்துறான். இது கடவுள் சொன்னது நடக்கும் அப்படின்னு ஏமாத்துறான். அப்போது அவன் என்ன சொல்கிறான்? 4 வேதங்களை நானே படைத்தேன் அப்படிங்கிறான். 4 வர்ணங்களை நானே படைத்தேன் அப்படிங்கிறான். வேதங்களையும் அவன் படைக்கலை, வர்ணங்களையும் அவன் படைக்கலை. அவன் சொன்னதாக, அவன் படைத்ததாக இவன் எழுதி வச்சிருக்கிறான். அதுதான் வந்து கீதை, அதுதான் வந்து வேதங்கள், அதுதான் அவனுடைய மறை. நம்மளுடைய மறை ஒன்று தமிழ் மறைங்கிறது ஒன்று, அறம்பொருள் இன்பம் வீடு. இது 4 தான் இதான் 4 மறைங்கிறது. உண்மையாகவே தமிழனுக்கு 4 மறைனா என்ன? அறம்பொருள் இன்பம் வீடு, இதுதான். அப்போ இவன் என்ன சொல்ல வரான்? ஜாதி கட்டு, அது அந்த அடுக்குப்படி உன்னுடைய குலத்தொழிலை நீ செய்யி, உன் பிள்ளைக்கு தான் படிப்பு வரலையப்பா, நாங்கள் கற்றுத்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு கல்வி கொடுத்துற வச்சு சொல்லி தருவான். அதோட முடிஞ்சு போச்சு. அவன் காலம் பூரா சவரம் பண்ணியே சாக வேண்டியதான். மாடு மேய்ச்சி சாக வேண்டியதான். கொத்தனா வேலை போகிறோம், கொத்தனா வேலையை பார்த்து சாக வேண்டியதான். தப்படிக்கிற வேலையை பார்த்து சாக வேண்டியதுதான். செருப்பு தைக்கிற வேலையை பார்த்து சாக வேண்டியதான். வெள்ளை அடிச்சுக்கிட்டே சாக வேண்டியதான். இவ்வளவுதான். இதுதான் கான்செப்டு. அந்த விஸ்வகர்மா திட்டத்துடைய புதிய கல்வி கொள்கையுடைய யதார்த்தம் உண்மை. இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். யார் வந்தாலும் நடக்கும். அப்போது மக்கள் யோசிப்பாங்க, ஐயோ இவனுக்கு ஓட்டு போட்டால் ஒருவேளை பிஜேபி இவனுக்கு இது மேலே சிபிவி கேஸ் இருக்குது, ஒருவேளை இன்கம் டேக்ஸ் கேஸ் இருக்குது, ஒருவேளை இவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா இவனை வச்சு மிரட்டி அந்த புதிய கல்விக் கொள்கையை எவ்வளோ துணிச்சிட்டான் அப்படின்னா நம்ம பிள்ளையோட படிப்பு கேந்திர வித்யாலயம்மா ஹிந்தி கம்பல்சரி கற்றுக்கணும்மா. ஏன்டா ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பேப்பர் எல்லாத்தையும் மாற்றுவான். ஹிந்தி பாடத்தை ஒன்று வைப்பான், தமிழ் பாடத்தை மாதிரி ஹிந்திக்கு ஒரு பாடம் வைப்பான். அப்போ கொஞ்ச நாள் என்ன பண்ணுவான்? தமிழை தவிர பாக்கி அனைத்து பாடங்களையும் ஒரு 10 வருஷம் கழித்து என்ன பண்ணுவான்? தமிழை தவிர பாக்கி அனைத்து பாடங்களையும் ஹிந்திலேயே எழுதுறா அப்படிமா. மொழி, நம்மளுடைய தமிழ் மொழி மெதுவாக மறக்கடிக்கப்படும். அதுக்காகத்தான் கஷ்டப்பட்டாங்க, அதுக்காகத்தான் பெரியார் கஷ்டப்பட்டார். தமிழ் மொழி அழியக்கூடாதுன்னு தான் பெரியார் கஷ்டப்பட்டார். தமிழ் மொழி அழியக்கூடாதுன்னு தான் பேரறிஞர் அண்ணா கஷ்டப்பட்டார். தமிழ் மொழி அழியக்கூடாதுன்னு தான் கலைஞர் கஷ்டப்பட்டார். தமிழ் மொழி அழியக்கூடாதுன்னு தான் எம்ஜிஆர் அவர்கள் கஷ்டப்பட்டார். தமிழ் மொழி அழியக்கூடாதுன்னு தான் இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போது இத்தனை தலைவர்கள், அதுக்கு முன்னாடி பெரியாருக்கு முன்னாடி எவ்வளோ பேரறிஞர்கள், பாரதிதாசன், இன்னும் நிறைய பேர், அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தமிழ் மொழியை பொத்தி பாதுகாத்து ஒரு 100 வருடமாக வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2000 வருடங்களாக நம்மளுடைய தமிழர்கள் தொன்மைக்கு மாறாமல் தொன்மை மறைய விடாமல் வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு பெருமை. இப்போ இவெல்லாம் ஆட்சிக்கு வந்தால், இந்த தற்கொலை, இந்த பொம்பளை பொறிக்கு சீமான், இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக
அவர்கள் பின்னாடி அவன் ஏற்கனவே பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை அடிக்கிறேன்னு சொன்னவன் இந்த பெண் பித்தன் சீமான். அப்போது அவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணோம், அவன்லாம் கேஸ் இருக்குது, கோர்ட் இருக்குது, வழக்கு இருக்குது, நீ இவ்வளோ பேசிட்டு அவன் பேசின பேச்சுக்கெல்லாம் அவன் எப்போதைக்கு உள்ளே போட்டிருப்பாங்க. ஆனால் அவன் கையில் காலில் விழுந்து தப்பிச்சுக்கிட்டு எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க, உங்களுக்கு சாதகமாக இருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னைக்காக இருந்தாலும் நான் வந்து உங்கள் பக்கத்து தான் அப்படின்னு அன்றைக்கே எழுதி கொடுத்துட்டு தான் கட்சியை ஆரம்பித்து இதை பூரா பேசியிருக்கான். இல்லைன்னா இவன் பேசின பேச்சுக்கு எப்போயே தூக்க வேண்டிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணி உள்ளே போட்டிருப்பாங்க. இவெல்லாம் வருஷ கணக்கில் வெளியே வந்திருக்க முடியாது. ஆனால் வெளியே சுற்றுறான் நடமாடுறது காரணம் என்ன, நாம் தமிழருங்கிற கட்சியை வாங்கினதுலேருந்து அதை வளர்த்து அதை வாங்கலேருந்து ஆரம்பித்து நம்ம குருமூர்த்தியெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. நம்ம குருமூர்த்தி அவங்க அப்பா யார், சீமானுக்கு குருமூர்த்தி ஒரு அப்பா அவருக்கு வாங்கி கொடுத்த கட்சி தானே அது, அவர் கை மாற்றி விட்ட கட்சி தானே, அங்கேருந்து வாங்கி கொடுத்த கட்சி தானே. அதனால் வந்து இவர்கள் அனைவரும் வந்தாக்க ஸ்டாலின் சொன்ன மாதிரி ஸ்டாலினை தவிர வேறு யார் ஆண்டாலும் அது பிஜேபி ஆண்டதாகத்தான் அர்த்தம். திமுகவை தவிர வேறு யார் ஆட்சியில் உட்கார்ந்தாலும் அது பிஜேபி ஆள்வதாகத்தான் அர்த்தம். அதில் மாற்றுக்கிறது இல்லை, உண்மை தான். எடப்பாடி வரட்டும், என்ன பண்ணுவார்? எடப்பாடி என்ன பண்ணார்? முன்னாடி 13 பேர், ஒன்றும் இல்லைங்க ஸ்டெர்லைட்டு, 13 பேர் சுட்டுக்கொள்ளணும். ஒரு சிஎம்மா என்ன சொல்லணும், ஐயாங்க வாங்க, அவங்க வந்து ஸ்டெர்லைட்டு வேணான்னு போராடுறாங்க, நான் உங்களோட அடிமை தான் என்றைக்காக இருந்தாலும், நான் வந்து ஸ்டெர்லைட்டு வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மக்கள் போராடுறாங்க. சரி, இப்போ இதுக்கு நடுவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேசாக அடிச்சுக்குங்க, உதச்சிக்குங்க, அது வேணால் பண்ணிக்கங்க. சுட்டு கொள்வது, இந்த ஓவராக இது என்னது கைத்தடியை வச்சு அடிக்கிறது, இதெல்லாம் வந்து தப்புங்க. நான் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அது எனக்கு காலம் கூட கெட்ட பேர் ஆயிரும். இதெல்லாம் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு விடும். அப்போ என் பேரும் சேர்ந்து சிவப்பெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு விடும். அதனால் இதெல்லாம் வேணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லணுமா இல்லையா? மறுநாள் காலைல 13 பேர் சுட்டு கொண்ட மறுநாள் காலை என்ன சொல்கிறாரு, பத்திரிகையாளர் கேட்குறாங்க, என்ன சார் டிவியில் இப்படி சொல்கிறாங்க, எல்லாரும் வந்து இப்படி 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்படியா? ஆமாங்க, நானும் உங்களை மாதிரி தான் டிவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா. அப்புறம் எதுக்கு சிஎம்மு? இப்போ வந்து அந்த பவரில், அதாவது 4 வருஷம் இவர் சிஎம்னு சிஎம்க்கு ஜெயிக்கலை, நியமன சிஎம் வரலாம். அவர் நான் சிஎம்னு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போடல, அவருக்கு இவர் தான் சிஎம் வேட்பாளர்னு சொல்லிட்டு ஓட்டு போடல. நியமன சிஎம்மாக இருக்கும் பொழுதே 13 பேர்த்த சுட்டு கொண்டு போட்டு தெரியலன்னு சொல்றியே. இப்போ அந்த அதிகார திமிரு, அந்த அதிகார மமதை, பொள்ளாச்சியில் 240 குழந்தைகளுக்கு மேலே பாலியல் பலாத்காரம் பண்ண மாட்டாங்களே, அதை பற்றி நான் உங்களுடைய கருத்து என்ன? ஐயோ அண்ணா விட்டுருங்கண்ணா, என்னை அடிக்காதீங்கண்ணா, ஐயோ அண்ணா விட்டுருங்கண்ணா, உங்களை அடிக்காதீங்கண்ணா அப்படின்னா அவனுங்களை என்ன பண்ணியிருக்கணும்? ஏன்னா தண்டனை கொடுத்துருக்கீங்க உங்கள் ஆட்சியில், என்ன பண்ணியிருக்கணும் அவங்களெல்லாம்? இதெல்லாம் மறக்க முடியுமா? எப்படி நாட்டை எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து ஓட்டு கேட்குறாருன்னு தெரியல. எப்படி ஓட்டு கேட்குறாரு அவர்? எந்த நம்பிக்கையில் கொடுக்குறது இவங்கள்ட்ட ஆட்சியை? அப்போது இதெல்லாம் வந்து நடக்கும், இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும் இனிமேல். ஒருவேளை ஸ்டாலின் வரவில்லை, திமுக தோற்றது என்றால் இந்த குழப்பங்கள்லாம் மேலும் 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 வரும். இங்கே திருப்பரங்குன்றத்தில் நம்ம போய் ஏன்னு கேட்க முடியாது. அவன் எங்கே வேணாலும் தீபம் ஏற்றுவான். எங்கே தீபம் ஏற்றுவான்? தற்காலையே போய் தீபம் ஏற்றினாலும் ஏற்றுவான், கேட்க முடியாது. ஏன்னா ஆட்சி அவன்கிட்ட இருக்குது, அதிகாரம் அவன்கிட்ட இருக்குது. டபுள் இன்ஜின் சர்க்காரு. ஏய், இங்கே பேர் நல்லா கேட்டுக்க, சிங்கிள் சர்க்காராக இருக்கிறதுக்கே எதிர்கட்சியாக திமுக இருந்து இந்த நாட்டை ஆள்றதுக்கே இந்த மண்ணில் தவிடு திங்க வைக்கிறானுங்க அவனுங்க. மைக்கேல் பட்டி கலவரம் ஆரம்பித்தாங்களா? மதமாற்றம் செய்துன்னு சொன்னாங்களா? சிபிஐ என்ன விசாரணை சொன்னிச்சு? அதான் மதமாற்றம்லாம் ஒன்றும் செய்யப்படலைங்க. நாங்கள் 150 வருட ரெக்கார்டை எடுத்து பார்த்துட்டோம். அந்த ஸ்கூலில் மதமாற்றம்லாம் செய்யப்படலை. சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்களா? அப்போ அன்னைக்கு கோவப்பட்டாங்களே, கோவப்பட்டு போராட்டத்துக்கு வழிவகுத்தாங்களே, மதக்கலவரத்துக்கு வழிவகுத்தாங்களே, அவங்கெல்லாம் மூஞ்சி எங்கே போய் வச்சுருந்தாங்க? இன்ன வரைக்கும் பதில் பேசலை. அதுக்கு சிபிஐ அறிக்கைக்கு பதில் பேசலை. ஆமாம், ஒரு அம்மா சொல்லுது, ஆமாம் அன்றைக்கி நாங்கள் சந்தேகப்பட்டோம், எங்கள் தலைவர் சொன்னார், எங்கள் தலைவர் சந்தேகப்பட்டிருப்பார், அதனால் சொல்லியிருப்பார், அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்காக ஒன்றுமே சொல்லாமல் இருக்க முடியுமா? அப்போ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவீங்க. இங்கே இருக்கிறவன் அடிச்சுட்டு சாவணும், மண்டையை உடச்சிட்டு கிடக்கலாம். இது இவங்களோட கான்செப்டுங்க. மக்களே,
நங்கூரத்தை பார்க்கும் 50-60 பேராக இருந்தாலும் சரி, என்னுடைய சொந்தங்களே, தமிழ் சொந்தங்களே, என் இனிய தமிழ் சொந்தங்களே, நம்ம நல்லா சிந்திக்கணும். நான் திமுக அரசு மேலே குறையில்லைலாம் சொல்லலை, குறையெல்லாம் இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. குறைகளையும் தாண்டி மக்களை பற்றி சிந்திக்கிறது, மக்களுடைய கல்வியை பற்றி சிந்திக்கிறது, மக்களுடைய வருங்காலத்தை பற்றி சிந்திக்கிறது. நான் முதல்வன் திட்டம், நீங்கள் நல்லா அந்த திட்டத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அது எந்த அளவுக்கு அது வந்து மக்களுக்கு, மாணவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் மக்களாகிய நாம் சிந்திப்போம், ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களிப்போம். நமது சின்னம் உதயசூரியன். வாக்களிப்போம். மிக்க நன்றி.